ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பஞ்சு தலகாணி. இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் ஒரு சொர்க்கத்துக்கு போவோம். அதாவது ஒரு லேக். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு, வீட்டில் இருந்தோம்னாக்கா செட் ஆகாது. போயிட்டு அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் சூட்டை தணிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பெரோல் அப்படின்னு ஒரு லேக்குக்கு போயிட்டு இருக்கோம். நாங்கள் லைவாக போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, வீடியோவில் எங்கள் பின் தொடர்ந்து வாங்க, அங்கே போய் இடத்த காட்டுறோம், பார்ப்போம். ஒரு பெரிய பயணத்துக்கு அப்புறம் நம்ம இலக்கை அடைஞ்சிட்டோம். அதாவது அந்த லேக்குக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே உள்ள என்ட்ரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு 4 யூரோ. அப்போது 4 யூரோனா நம்ம ஊர் காசுக்கு சொல்லணும்னா ஆல்மோஸ்ட் ஒரு 350 ரூபான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆளுக்கு. இப்போ உள்ளே போயிட்டு அந்த லொக்கேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் பார்ப்போம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஆல்ரெடி போயிட்டு வந்தாங்க, அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் வெயிலும் அதிகமாக இருக்கு, நம்மளோட ரொம்ப உடம்பு ஹீட்டாக இருக்கு. இந்த மாதிரி லேக்கில் குளிச்சோம்னா உடம்பு கொஞ்சம் குளுன்னு இருக்கும்ல, அதனால் நீங்கள் குளிக்கலான்னு வந்திருக்கோம். அப்படியே வாங்க, போகும்போது இந்த லொக்கேஷன்லாம் எப்படி இருக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம். இந்த இடமே பார்க்கறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கு. வெறும் பார்க்க ஃபுல்லா அப்படியே மலை, ஏதோ ஊட்டி கொடைக்கானல்ல இருக்க மாதிரி. ஆனா என்ன சம்மர் டைம் போடுறதுனால அந்த இடத்துல அந்த கிளைமேட் மாதிரி இல்லை, ரொம்ப சூடா இருக்கு. இந்த இடமே பார்க்க ரொம்ப அவ்வளவு சூப்பரா இருக்கு. அந்த இடத்துல போய் பார்ப்பாங்க எப்படி இருக்கு, லேக் வியூ எப்படி இருக்குன்னு. வரும்போது கொஞ்சம் நல்லா தண்ணி கதன்னு தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் டைம் ஆக சில்லுன்னு இருக்கு. சரி, நம்ம உள்ள போகுமா? நீச்சல் தெரியாது, அதனால ரொம்ப ஆழத்துல போயிட்டு சிக்கிக்கிட்டு சாவறதுக்கு பதிலா என்ன சொல்றது, சேஃப்டியாவே போயிடுவோம். கூட வந்தவங்களுக்கு நீச்சல் தெரியும். இவன் பாட்டுக்கு போறான் ஒண்ணு அவனுக்கு என்னப்பா நல்லா போயிட்டு இருக்கான் அப்படின்னு விட்டாங்கன்னாக்கா போக வேண்டியதுதான். இந்த தண்ணி இந்த லேக் எங்க போய் சேருதுன்னு தெரியல. முடிஞ்ச உடனே கடைசியில் நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி இளைஞர் அப்படின்னு சொல்லி போடுறதுக்கு பார்த்தா நமக்கு சேஃபு கழுத்து வரைக்கும் அங்கேயே நின்றுடும். வந்த வேலை சிறப்பாக முடிஞ்சு.
அதே மாதிரி இங்கே உள்ளே வந்துட்டு ஃபன்னாக இது பண்ணுறதுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய இது இருக்குது. இந்த இது தான் உள்ளே வந்துட்டு வாட்டர் ஸ்போர்ட். இது உள்ளே விளையாடுறதுக்கு வந்துட்டு ஒரு ஆளுக்கு 30 யூரோ, நம்ம ஊர் காசுக்கு ஒரு 3000 ரூபாய் அந்த ரேஞ்சில் வரும். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து கயாக் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு போட் ஒன்று இருக்குது. அந்த போட்டில் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் போகணுன்னாக்கா அரை மணி நேரத்துக்கு 15 யூரோ, நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1500 ரூபா வரும். இது வந்துட்டு பெரிய இதுவாக போகாமல் சின்ன இதுவாக சும்மா குழந்தைங்களுக்கு மட்டும் சின்ன பூல் மாதிரி. இப்போது அடிக்கிற வெயிலுக்கு உள்ளே வந்து ஒரு 4 யூரோ பே பண்ணோம் அப்படின்னாக்கா நேராக உள்ளே ஒரு ஆளுக்கு 4 யூரோ பே பண்ணிவிட்டு உள்ளே வந்தோம்னாக்கா காலையிலேருந்து ஈவினிங் நைட்டு வரைக்கும் நீங்கள் அந்த 6 மணிக்கு க்ளோஸ் ஆகிற டைம் வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்கலாம். ஒரு மலை இருக்குது. மலை இங்கேருந்து பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்குது. வந்தது இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லாவே போச்சு. அடிக்கிற வெயிலுக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு ரொம்ப ஒரு மாதிரி குளிர்ச்சியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பாடி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி. இது இந்த தண்ணியோட மகிமை. நார்மலாக வந்தோம்னாக்கா போன மாதம் நாங்கள் பீச்சில் போய் குளிச்சப்போ எங்களுக்கு உடம்பெல்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வார்மாகவே இருந்துச்சு. ரொம்ப அந்த அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. இன்னைக்கு வந்து குளிச்சப்போ எங்களுக்கு ரொம்ப ஜில்லுன்னெலாம் ஃபீல் ஆகலை. நார்மலாக நம்ம ஊரில் போய் குளத்தில் குளிக்கும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப வார்மாக இருந்தது. உடம்பும் இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. பேசும்போதே தெரியும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ வந்த வழியாகவே நம்ம வேலையை முடிச்சுட்டு அப்படின்னு நினைக்கிறோம். ஆரம்பித்த இடத்துலையே நம்ம பயணத்தை இன்னைக்கு முடிச்சிட்டோம். லேக்கில் ஒரு நாள் பயணம் இனிதாகவே முடிந்தது. இப்போது இங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் நம்ம நல்ல வியூ பாயிண்ட் எதுவும் இருந்துச்சுனாக்கா வண்டியை நிறுத்தி காட்டுறோம். Until then, bye from Panji Dalakani. See you next video. வீடியோ எடுக்கும்போது தான் திடீர்னு கேமரா ஆஃப் ஆகும், இல்லை திடீர்னு சூடாகும். என்ன சொல்றதுன்னு தெரியல. வரும்போது நிறைய சூப்பரான லொக்கேஷன்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா ஃபோன் சூடாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடுச்சு. சரி அதுதான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் வந்துட்டு ஃபோனெல்லாம் சூடு தணிச்சிட்டு திரும்பியும் போட்டாக்கா
சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லி ஆஃப் ஆகும். இவ்வளோத்துக்கும் பவர் பேங்க்ல சார்ஜ் போட்டு எடுத்து சரி திரும்ப போடலாம் அப்படின்னு போட்டாக்கா திரும்பி ஃபோன் சூடாயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது ஃபோன் சூடாகுது இல்லையோ, எனக்கு ரொம்ப சூடாகுது. என்ன பண்றது? இன்னைக்கு பெரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேக் போயிட்டு வந்தோம். ரொம்ப அருமையான பிளேஸ். அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அடிக்கிற வெயிலுக்கு உடம்பும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு, மனசும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. அந்த இடத்த பார்த்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸா இருந்தது இன்னைக்கு போன லொக்கேஷன். ஆ சரி, ஓகே. அடுத்த வீடியோல வேற எங்க போலாம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பஞ்சு தரக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.